ஓம் சாந்தி. 25/10/2023 ஷூபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யோகாவை பக்தி என்று கூறலாம் ஏன்? யோகத்தை பக்தி என்று கூறலாம் ஏன் அப்படின்னா, பாபா சொல்றாரு, ஏனென்றால் ஒரே ஒருவரிடம் தொடர்பு வைத்து அவரை நினைவு செய்கிறோம். ஏனென்றால் ஒரே ஒருவரிடம் தொடர்பு வைத்து அவரை நினைவு செய்கிறோம். எனவே யோகாவை பக்தி என்று கூறலாம். இரண்டாவது கேள்வி, எந்த ஒரு முயற்சி இப்பொழுது செய்ய வேண்டும்? பாபா சொல்றாரு, தாமரை மலர் போன்று இல்லறத்தில் இருந்தாலும் நஷ்டோ மோகா, அதாவது பற்றற்றவர் ஆகுவதற்கான முயற்சி இப்பொழுது செய்ய வேண்டும். தாமரை மலர் போன்று இல்லறத்தில் இருந்தாலும் நஷ்டோ மோகா, அதாவது பற்றற்றவர் ஆகுவதற்கான முயற்சி இப்பொழுது செய்ய வேண்டும். மூன்றாவது கேள்வி, எப்பொழுது பறக்க முடியும்? எப்பொழுது விகர்மம் விநாசமாகிறதோ அல்லது பாவ கர்மங்கள் விநாசமாகிறதோ அப்போதுதான் பறக்க முடியும். பாவங்களை அழிந்து விட்டது என்றால் லேசாயிடுவீங்க, பறந்துகிட்டே இருப்பீங்க. நாலாவது கேள்வி, திருப்தி மூர்த்தி யார்? யார் திருப்தி மூர்த்தி? பாபா சொல்றாரு, திருப்தியின் சர்டிஃபிகேட் மூலம் எதிர்கால ராஜ்ய பாக்கியத்தின் சிம்மாசனத்தை அடையக்கூடியவர்கள்தான் திருப்தி மூர்த்தி ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, யார் வெற்றி மூர்த்தி? யார் வெற்றி மூர்த்தி? தங்களுக்குள் ஸ்நேகம் மற்றும் திருப்தி நிறைந்த விவகாரம் செய்பவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆவார்கள். தங்களுக்குள்ள நமக்குள்ளார எங்கே இருந்தாலும், சென்டரில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும், தங்களுக்குள்ளார ஸ்நேகம் மற்றும் திருப்தி நிறைந்த விவகாரம் செய்பவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், யார் டேஷாக இருக்கிறார்களோ அவர்கள் டேஷாக இருப்பார்கள். யார் திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இரண்டாவது, டேஷ் தானம் செய்யவில்லை எனில் டேஷ் ஆகாது. பாபா சொல்றாரு, ஞான செல்வம் தானம் செய்யவில்லை எனில் தாரணை ஆகாது. ஆகல இன்னைக்கு யாருக்காவது என்ன பண்ணணும்? ஞான தானம் கொடுத்தணும், ஞான செல்வத்தை தானம் பண்ணணும். அப்போதான் நமக்கு தாரணை ஆகும். மூன்றாவது, ஞானம் மற்றும் யோகா இன்றி டேஷ் டேஷாக ஆக முடியாது. ஞானம் மற்றும் யோகா இன்றி ஹெல்த்தி வெல்த்தி, அதாவது ஆரோக்கியமானவர்களாக செல்வந்தர்களாக ஆக முடியாது. ஞானம் மற்றும் யோகா இன்றி ஆரோக்கியமானவர்களாக செல்வந்தர்களாக ஆக முடியாது. நான்காவது, டிரான்ஸை விட டேஷ் உயர்ந்தது.
ட்ரான்ஸ் அப்படின்னா நிறைய பேர் காட்சி பார்க்கணுன்ற அந்த ஆசை இருக்கும் இல்லையா? இப்போ ட்ரான்ஸை விட ஞானம் உயர்ந்தது. 5வது, டேஷ் அடையும் வரை முழு முயற்சி செய்ய வேண்டும். கர்மாத்தீத நிலை அடையும் வரை, கர்மாத்தீத நிலை அடையும் வரை முழு முயற்சி செய்ய வேண்டும். எப்போ அடைவோம் கர்மாத்தீத நிலை? கடைசியில் செய்துக்கலாமா? இப்போதிலிருந்தே செய்துக்கிட்டே இருக்கணும். 6வது, குமாரிகளின் ஜொலிப்பு டேஷாக இருக்கிறது. குமாரிகளின் ஜொலிப்பு நம்பர் 1ஆக இருக்கிறது. அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.